ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம மாங்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா காயாக உள்ள மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ உள்ள சீடை எடுத்துகிட்டு நம்ம மெலிசாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நான் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி இருக்கணும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எல்லா மாங்காவையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு மாங்காவாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நான் இது வெளியே எடுத்துடுறேன். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அதே மாதிரி அடுத்ததையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் சாப்பிட்டா பல் கூசும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த பல் வந்து ரொம்ப ஓவராக கூசாது. ஆனால் அதே சமயம் அந்த புளிப்பு டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு கிறிஸ்பியான மாங்காய் ஃப்ரை கிடச்சிருச்சு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இப்போ இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிரெட் க்ரம்ஸோட கிறிஸ்பினஸ், இந்த மாங்காவோட புளிப்பு, காரெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.